உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு எங்களுடைய கொங்கு பகுதியினுடைய வாழ்வியலுள் எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, கம்பீரத்தின் அடையாளம் காங்கேயம் காளைகள். கொங்கு நாட்டின் காங்கேயம் வட்டத்தை பூர்வீகமாக கொண்ட காங்கேயம் காளைகள் கொங்கு மக்களின் வாழ்வியலோடு ஒன்றென கலந்து விட்டவை. இந்த வகை மாடுகள் தமிழில் காங்கேயம் மாடு எனவும் கன்னடத்தில் கங்க மாடு எனவும் அழைக்கப்பெறுகிறது. வேளாண்குடி செழிக்க உழவுக்கு உற்ற தோழனாய் இன்று வரை இருந்து வருகிறது இந்த வகை மாடுகள். காங்கேய மாட்டின் பால் தாய்ப்பாலுக்கு நிகரானது. துளியும் கெட்ட கொழுப்பு இல்லாத குழந்தைகளுக்கு மிகவும் சத்தான பால் காங்கேயம் மாட்டின் பால். பழையக்கோட்டை பட்டக்கார சர்க்கரை மன்றாடியா கவுண்டரின் பரம்பரையால் இன்று வரை இந்த வகை மாடுகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கொங்கு நாட்டின் வேளாண்குடி மக்களால் கொண்டாடப்பட்டும் பாதுகாக்கப்பட்டும் வந்த இந்த வகை மாடுகள் தற்போது அரசின் அலட்சியத்தாலும் கலப்பின மாடுகளின் மீது மக்களுக்கு ஏற்பட்ட மோகத்தாலும் அழிவின் விளிம்புக்கு சென்று விட்டன. இளைஞர்களால் ஏற்பட்ட ஜல்லிக்கட்டு புரட்சிக்கு பின் தமிழகமெங்கும் தன் ஆர்வலர்களால் இந்த வகை இனம் மீட்டெடுக்கப்பட்டு வருகிறது. காங்கேயம் காளையின் கம்பீர தோற்றம் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு மேலும் அழகு சேர்க்கும். ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களாலும் ரேக்லா ரேஸ் ஆர்வலர்களாலும் பெரிய அளவு விரும்புவது இந்த அழகான காங்கேயம் காளைகளைத்தான். காங்கேய மாட்டின் கம்பீர தோற்றத்திற்காகவே நிறைய வெளிநாடுகள் இவ்வகை மாடுகளை இங்கிருந்து இறக்குமதி செய்தனர். பிரேசில் நாடு காங்கேயம் மாடுகளை இன்று வரை பெரிதளவு கொண்டாடி கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இலங்கை, அமெரிக்கா, மலேசியா போன்ற நாடுகளிலும் இவ்வகை மாடுகள் விரும்பி வளர்க்கப்பெறுகின்றன. காங்கேய மாடுகள் ஏதோ 400 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்டவை என பொய் வரலாறு பரப்பப்படுகிறது. அது முற்றிலும் தவறானது. அந்த கால கொங்கு பகுதியின் காங்கேய மாடுகள் உருவம் பொறித்த சேரநாட்டு நாணயங்கள் கரூர் அமராவதி ஆற்றங்கரையில் கிடைக்கப்பட்டுள்ளன. சிந்து சமவெளியில் தொல்லியல் ஆராய்ச்சியில் கிடைக்கப்பட்ட பல முத்திரைகளில் உள்ள காளை இந்தியாவிலேயே காங்கேயம் காளைகளோடு மட்டுமே ஒத்துப்போகிறது என்பது நமக்கு தனிச்சிறப்பு. இன்றும் கொங்கு நாட்டில் உருவத்தில் பெரிதாக இருக்கும் மாடுகளை பழைய வர்க்க பெருங்கூட்டு காங்கேயம் மாடுகள் என்பர். இவை அரிதாகிவிட்டன. இந்த பழைய வர்க்க மாடுகளை காப்பாற்ற சிவசேனாதிபதி காங்கேயம் மாடுகள் ஆராய்ச்சி மையம், கொங்க கோசலை போன்ற பல அமைப்புகள் முயற்சி எடுத்து வருகின்றன. இறைச்சிக்காக எடுத்து செல்லப்படும் நல்ல வகை மாடுகளை தடுத்தும் வருடந்தோறும் விவசாயிகளுக்கு பெருங்கூட்டு மாடுகளை இலவசமாக கொடுத்தும் வருகின்றன. காங்கேய மாடுகள் பெரும்பாலும் 3 நிறங்களில் தான் இருக்கும். அவை செவலை சிவப்பு நிறத்திலும், காரி கருப்பு நிறத்திலும் இருந்தாலும் பெரும்பான்மையான நிறத்தில் இருப்பது மயிலை எனும் வெள்ளை நிற மாடுகள் தான். அது மட்டுமில்லாமல் பிள்ளை நிறத்திலும் மாடுகள் உண்டு. அவை மயிலையாகவே கருதப்படுகின்றன. கன்னிப்பெண் திமிர் அழகா இல்லை காங்கேயன் திமிழ் அழகா என்றால் பெரும்பாலும் எங்கள் கொங்கு பகுதி இளைஞர்கள் காங்கேயன் திமிழ்தான் அழகு என்பார்கள். அத்தகைய சிறப்பு மிக்கது எங்கள் காங்கேயம் என மாடுகள். இத்தகைய பாரம்பரியமிக்க காங்கேயம் இனத்தை பாதுகாத்து வளர்ப்பதில் பேரார்வம் காட்டும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களுக்கும் ரேக்லா ஆர்வலர்களுக்கும் தமிழ்நாடு இளைஞர்களுக்கும் கொங்கு நாட்டு தமிழரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.